உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அது இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? தப்பு செஞ்சது நான், தண்டனை உங்களுக்கா? ஆதி, உங்களுக்கு தான் குடிச்சா ஒத்துக்காதுல, ஏன் குடிச்சீங்க? எங்க அம்மாவை காணும், அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு அப்பாவே இல்லை, எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மா பாவம். பாரதி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பாரதி தான் எனக்கு உயிர், பாரதி தான் எனக்கு உலகம். அவங்க தான் எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. பாரதி தான் என் பொண்டாட்டி. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? தப்புதான் அது, எல்லாம் ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நான் என் பாரதி, என் தமிழ், அப்புறம் எங்களுக்கு பிறக்க போகிற கண்ணன், அந்த குட்டி பையன், அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. எனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் என் பாரதி மடியில் தான் படுத்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் காணாமல் போயிடும். இப்போ எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததே பாரதி தான். இப்போ நான் யார் மடியில் போய் படுப்பேன்? எனக்கு ரொம்ப கோவம், பாரதி மேலே கோவம், என் மேலே கோவம், கோவம். எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. நான் உங்களை இப்படி பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆதி, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க ஆதி, நான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்கக்கா. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்க்கா. எழுந்துறீங்கக்கா, போலாம்க்கா. ஆதி, வாங்க ஆதி. ஆதி, யாரு என்னன்னு தெரியல மாப்ள. ஆதி நம்பர்ல இருந்து தான் பேசினாங்க. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறதா சொன்னாங்க. பாரதி பவித்ராவை கூட்டிட்டு இப்பதான் கிளம்பி போனா. அவ ஏன் இப்படி ஆனா? அவன் நல்லா தானே இருந்தான். அவங்க அம்மா கிடைக்கலன்னு ரொம்ப உடஞ்சு போயிருக்கான். அதுக்காக குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? பாரதி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா வேற பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? பேசட்டு லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துட போறா? முன்னாடி எல்லாம் நாம செய்யற பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும். இப்பெல்லாம் நாம செய்யற பாவத்துக்கு நாமளே தான் அனுபவிச்சுட்டு தான் போய் சேரணும். அது என்னவோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவரு செஞ்சதுக்கு என்னென்ன கொடுமை அனுபவிக்க போறாரோ தெரியல. என்ன
என் பேர் அழகர், நான் உன் ஃப்ரெண்டு. ஞாபகம் இருக்குதா? என் மாப்பிள்ள நீ வேற. பின்ன என்னடா, என்ன உனக்கு புது பழக்கம்? நான் குடிச்சாலே அந்த பேச்சு பேசுவேன். என்னாச்சு உனக்கு? முடியல மாப்பிள்ள, மனசு முழுக்க ஒரே வலி. இந்தாரு, உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு பாட்டில் இல்லை, ஒரு கடையை காலி பண்ற அளவுக்கு குடிச்சா கூட உனக்கு பத்தாதுன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ குடிக்கிற அளவுக்குலாம் போவேனா நினைச்சே பார்க்கலடா. ஏய், வேற என்ன மாப்பிள்ள பண்ண சொல்ற? இந்த ஊருக்கு நான் வரும்போது எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா இங்கிருந்து போகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் சந்தோஷம் தான் என்னை விட்டு போயிட்டு இருக்கு. சரிதாண்டா நீ சொல்றது. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலதான். அதுக்குன்னு குடிச்சிட்டே இருந்தா சரியாயிருமா எல்லாமே? இல்ல நடக்கிறதா ஏதா மாறிடுமா? மாறாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மறக்கலாம்ல. என்னைய மறந்து, என்னை சுத்தி நடக்கிறத மறந்து கொஞ்ச நேரமாவது சுயநினைவு இல்லாம இருக்கலாம் தான் நான் குடிச்சேன். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கோசுக்கு பயந்து கூரை கொளுத்துற மாதிரி இருக்கு, பிரச்சனைக்கு பயந்து குடிச்சேங்கிற மாதிரி இருக்கு. என்ன கணக்குன்னு வேண்டாமா? நாளா உன்னை பார்த்தாண்டா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும், எப்படி சமாளிக்கணும்னு நீ தாண்டா எனக்கு சொல்லி கொடுத்த. ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிற? இன்னைக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிடா, ஆனா அதை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டம். சரி விடு, ஒன்று பண்ணுவோம் வா, 2 பேருமே போய் சரக்கு அடிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு எல்லா பிரச்சனையும் மறக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் தெளியும், திருப்பியும் ஞாபகம் வரும், மறுபடியும் குடிப்போம். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்தில் அது தெளியும், மறுபடியும் எல்லாமே ஞாபகம் வரும், மறுபடியும் குடிப்போம். அதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்போம், திருப்பி குடிப்போம், திருப்பி. என்ன பாக்குற? உன்னை இந்த நிலைமையிலையும் பார்த்து அந்த தர்மலிங்கத்தில் நான் சும்மா நடமாட விட்டுருக்கிறேன்னா ஏன் சொல்ற? நீ சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஆளை கொண்டு நான் ஜெயிலுக்கு போடணும், மொத்த குடும்பமும் நாசமா போயிடும் நீ சொன்ன தெரியுமா? அது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் அந்த ஆளை கொண்டுட்டு அந்த ஆளை புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்குண்டா. சரி எல்லாத்தையும் விடு, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ற. அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னு குடிச்சியா, இல்ல பாரதியால அம்மா விலகி போயிட்டாங்கன்றத நினைச்சு குடிச்சியா? இங்க எல்லா காரணமும் ஒரே காரணம் தானடா மாப்பிள்ள. அன்னைக்கு அது நடந்ததுனால தாண்டா இன்னைக்கு அது நடந்திருக்கு. சேர்ற, அதான் பாரதி அவங்க பண்ணது தப்புதான்னு ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி, ஆனா அம்மா என்ன வரலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.